இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய நாளை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வசனம் எப்படியாக சொல்கிறது? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளிக்கிற பூரண ஆசீர்வாதங்களை நினைப்பு ஊட்டுகிறது. வானத்து பனி என்றால் தேவனிடந்தும் வரும் கிருபையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும். பூமியின் கொழுமை என்றால் நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும். தானியம் திராட்சரசம் என்றால் நிறைவும் பூரணமும் என்று அர்த்தம், மகிழ்ச்சியும் என்று அர்த்தம். இன்று கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நிறைவாக்க விரும்புகிறார். நாம் வேதாகமத்தை படித்து ஜெபித்து அதன்படி நடக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்துடுவாராக. அன்பின் ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்களை கேட்கிறவர்களும் ஜெபிக்கிறவர்களும் அது பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை தேய்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியின் வரத்தை தந்துடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் என்னென்ன தேவைகள் மத்தியில் இருக்கிறான்னு சொல்லி நமக்கு தெரியும். கர்த்தாவே, அவருடைய தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஊழியக்காலுக்காகவும் ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறேன், தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மிஷினரி மகளுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களையும் அவளை குடும்பங்களையும் ஆசிரிக்க முடியாது ஜெபிக்கிறேன். விசுவாசிகளை ஜெபிக்கிறேன், அவர்களையும் அவளை குடும்பங்களையும் ஆசிரிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் யார் யார் இந்த வசனத்தின்படி கேட்டு நடந்து ஜெபிக்கிறாளோ அவள் குடும்பங்களை ஆசிரிக்க முடியாது ஜெபிக்கிறேன். அடியனையும் ஆசிரியங்க, எங்களுடைய குடும்பங்களையும் ஆசிரியங்க அப்பா. இந்த ஜெபத்தை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே.